சென்னை நந்தம்பாக்கத்தில் வேளாண் வணிக திருவிழாவை சனிக்கிழமை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் சிறப்புரை ஆற்றுவதுடன் நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார். பிச்சைக்காரன் என இழிவுபடுத்தியதாக எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வ பெருந்தகை கண்டனம். விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கையை இழிவுபடுத்துவதாக சாடல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள இல்லத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை சந்தித்த நயினார் நாகேந்திரன். சனிக்கிழமை நடைபெறும் பிரதமர் மோடியின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு. பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து ஜி.கே. மணியை மாற்ற வேண்டும். அன்புமணி தரப்பைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் சட்டமன்ற செயலாளரிடம் மனு. நீலகிரி, கோயம்புத்தூர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை, குழித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் சவரனுக்கு 720 ரூபாய் சரிந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 150 ரூபாயாக தொடர்கிறது. மறைந்த எரிசக்தி துறை செயலாளர் பீலா வெங்கடேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. இன்று மாலை 3 மணிக்கு இறுதிச் சடங்கு செய்ய ஏற்பாடு. தனது தனி உரிமையை பாதுகாக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடிகர் நாகார்ஜுனா வழக்கு. தனது புகைப்படங்களை வணிக நோக்கில் பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே விபத்தில் காயமடைந்தவரை சாலையோரம் வீசிச் சென்ற கொடூரம். படுகாயமடைந்து உயிரிழந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய இருவரை தேடும் காவலர்கள். குழந்தையை சைந்தவி கவனித்துக் கொள்வதில் ஆட்சேபனை இல்லை என நீதிமன்றத்தில் ஜி.வி. பிரகாஷ் அறிவிப்பு. விவாகரத்து கோரும் வழக்கில் செப்டம்பர் 30 தீர்ப்பு. வால்பாறை அருகே எஸ்டேட் தொழிற்சாலைக்குள் புகுந்து தாக்க முயன்ற கரடி. குடையை கொண்டு விரட்டி அடித்து உயிர் தப்பிய தொழிலாளர்கள். புதுச்சேரியில் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி பேருந்திலிருந்து தவறி விழுந்து கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. தரமற்ற பேருந்தே காரணம் என கூறி மாணவர்கள் போராட்டம். மாணவிக்கு ஐ லவ் யூ என குறுஞ்செய்தி அனுப்பி தொல்லை. 17 மாணவிகளின் பாலியல் புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட சாமியார் சைத்தன்ய நந்தா சரஸ்வதி பற்றி புதிய தகவல். சென்னை நந்தம்பாக்கத்தில் வேளாண் வணிக திருவிழாவை சனிக்கிழமை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் சிறப்புரை ஆற்றுவதுடன் நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார். பிச்சைக்காரன் என இழிவுபடுத்தியதாக எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வ பெருந்தகை கண்டனம். விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கையை இழிவுபடுத்துவதாக சாடல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள இல்லத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை சந்தித்த நயினார் நாகேந்திரன். சனிக்கிழமை நடைபெறும் பிரதமர் மோடியின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு. பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து ஜி.கே. மணியை மாற்ற வேண்டும். அன்புமணி தரப்பைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் சட்டமன்ற செயலாளரிடம் மனு. நீலகிரி, கோயம்புத்தூர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு.
நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை, குழித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் சவரனுக்கு 720 ரூபாய் சரிந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 150 ரூபாயாக தொடர்கிறது. மறைந்த எரிசக்தித்துறை செயலாளர் பீலா வெங்கடேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. இன்று மாலை 3 மணிக்கு இறுதிச் சடங்கு செய்ய ஏற்பாடு. தனது தனி உரிமையை பாதுகாக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடிகர் நாகார்ஜுனா வழக்கு. தனது புகைப்படங்களை வணிக நோக்கில் பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே விபத்தில் காயமடைந்தவரை சாலையோரம் வீசிச் சென்ற கொடூரம். படுகாயமடைந்து உயிரிழந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய இருவரை தேடும் காவலர்கள். குழந்தையை சைந்தவி கவனித்துக் கொள்வதில் ஆட்சேபனை இல்லை என நீதிமன்றத்தில் ஜி.வி. பிரகாஷ் அறிவிப்பு. விவாகரத்து கோரும் வழக்கில் செப்டம்பர் 30 தீர்ப்பு. வால்பாறை அருகே எஸ்டேட் தொழிற்சாலைக்குள் புகுந்து தாக்க முயன்ற கரடி. குடையை கொண்டு விரட்டி அடித்து உயிர் தப்பிய தொழிலாளர்கள். புதுச்சேரியில் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி பேருந்திலிருந்து தவறி விழுந்து கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. தரமற்ற பேருந்தே காரணம் என கூறி மாணவர்கள் போராட்டம். மாணவிக்கு ஐ லவ் யூ என குறுஞ்செய்தி அனுப்பி தொல்லை. 17 மாணவிகளின் பாலியல் புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட சாமியார் சைத்தன்ய நந்தா சரஸ்வதி பற்றி புதிய தகவல். சென்னை நந்தம்பாக்கத்தில் வேளாண் வணிக திருவிழாவை சனிக்கிழமை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர். சிறப்புரை ஆற்றுவதுடன் நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார். பிச்சைக்காரன் என இழிவுபடுத்தியதாக எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வ பெருந்தகை கண்டனம். விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கையை இழிவுபடுத்துவதாக சாடல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள இல்லத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை சந்தித்த நயினார் நாகேந்திரன். சனிக்கிழமை நடைபெறும் பிரதமர் மோடியின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு. பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து ஜி.கே. மணியை மாற்ற வேண்டும். அன்புமணி தரப்பைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் சட்டமன்ற செயலாளரிடம் மனு. நீலகிரி, கோயம்புத்தூர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை, குழித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் சவரனுக்கு 720 ரூபாய் சரிந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 150 ரூபாயாக தொடர்கிறது. மறைந்த எரிசக்தித்துறை செயலாளர் பீலா வெங்கடேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. இன்று மாலை 3 மணிக்கு இறுதிச் சடங்கு செய்ய ஏற்பாடு. தனது தனி உரிமையை பாதுகாக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடிகர் நாகார்ஜுனா வழக்கு. தனது புகைப்படங்களை வணிக நோக்கில் பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு.
திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே விபத்தில் காயமடைந்தவரை சாலையோரம் வீசிச் சென்ற கொடூரம். படுகாயமடைந்து உயிரிழந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய இருவரை தேடும் காவலர்கள். குழந்தையை சைந்தவி கவனித்துக் கொள்வதில் ஆட்சேபனை இல்லை என நீதிமன்றத்தில் ஜி.வி. பிரகாஷ் அறிவிப்பு. விவாகரத்து கோரும் வழக்கில் செப்டம்பர் 30 தீர்ப்பு. வால்பாறை அருகே எஸ்டேட் தொழிற்சாலைக்குள் புகுந்து தாக்க முயன்ற கரடி. குடையை கொண்டு விரட்டி அடித்து உயிர் தப்பிய தொழிலாளர்கள். புதுச்சேரியில் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி பேருந்திலிருந்து தவறி விழுந்து கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. தரமற்ற பேருந்தே காரணம் என கூறி மாணவர்கள் போராட்டம். மாணவிக்கு ஐ லவ் யூ என குறுஞ்செய்தி அனுப்பி தொல்லை. 17 மாணவிகளின் பாலியல் புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட சாமியார் சைத்தன்ய நந்தா சரஸ்வதி பற்றி புதிய தகவல்.